இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரம்யா, ரம்யா என்னாச்சு? ஏன் இப்படி நடுங்குற? ஐயோ, என்னடி இப்படி ஜுரம் அடிக்குது? ஏய் ரம்யா, என்னாச்சு உனக்கு? எங்கடி போன? என்னடி இப்படி உடம்பு நடுங்கிட்டு இருக்கு? பார்லர் தான் போனேன், வேற எங்க போறது? சரி, என் ரூம்ல டேப்லெட் இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன், அவளை பாத்துக்கோங்க. ஏய் ஏன் நெத்தில தொட்டு பாரு, நெஞ்சில தான் தொட்டு பாப்பியா? இந்தாங்க அத்தை, முதல்ல மாத்திரை போடு. இந்த மாத்திரை போடு. முதல்ல போடுங்க. இந்த குடி. ஐயோ, என்ன இது? உடம்பு இப்படி கொதிக்குது. மாத்திரை ஏதாவது கொடுத்தீங்களா இல்லையா? இப்பதான் ஜுரம் மாத்திரை கொடுத்தோம். சரி, மாத்திரை கொடுத்துருக்கல, ஒரு அரை மணி நேரத்துல ஜுரம் இறங்கிடும்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா ஜுரம் அடிச்சா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம். என்னாச்சு? ஜுரம் அடிக்குது. என்ன திடீர்னு ஜுரம்ன்றீங்க? அதெல்லாம் இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது. ரம்யாவை ரெடி பண்ணணும், பட்டு சேலை கட்டணும், அலங்காரம் பண்ணணும். எனக்கு ஒரு 5 minutes டைம் கொடுங்க, ஜுரம் நிக்கட்டும். சரி பத்மா, ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு. டக்குன்னு முகத்தை தொடச்சு விட்டுட்டு ரெடி பண்ணிடணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதுக்கு நேரமாச்சு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்க. அங்கிள், துளசி என்ன உறவுன்னு சொல்லவே இல்லையே. இவங்க எனக்கு அக்கா முறை வேணும். இந்த வீட்ல இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க. செலச்சி, ரம்யாவை கூட்டு வர சொல்லு. அமராவதி, ஜனனி, நீங்க போய் ரம்யாவை கூட்டிட்டு வாங்க. வாங்க. இப்ப வந்துருவா. என்னாச்சு? மாப்பிள்ளை பார்க்க வராங்கன்னு சொன்ன உடனே ஜுரம் வந்துடுச்சா? பரவாயில்லையே, மாப்பிள்ளை நல்லா ஜாலியா தான் பேசுறாரு. அவ எப்பவும் அப்படிதாங்க, எங்க போனாலும் கலகலன்னு பேசுவான், மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டான், பட்டு பட்டுன்னு பேசிடுவான். அப்படிதாங்க இருக்கணும். சில மருமகனுங்க உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுவாங்க. அப்படிலாம் இருக்க கூடாதுல்ல. இந்த கிளவி போய் சேர்ந்தாதான் சரியா வரும். ஆனா போக மாட்டேங்குது. குத்தி காட்டுறதே இதுக்கு வேலையா போச்சு. மாப்பிள்ளை சாருக்கு எங்க ரம்யாவை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் உள்ளூர்லயே பேங்க்ல மேனேஜரா வேலை பார்க்கறேன். சொந்த வீடு, அப்பா அம்மா, நான் அக்கா பக்கத்து ஊர்ல தான் இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. சிவா மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறதா இவங்க எல்லாருமே சொல்லிட்டே இருப்பாங்க. சின்ன வயசுல எனக்கும் அத பத்தி ஒண்ணுமே தெரியல. போக போக நானும் அவர்தான் எனக்கு ஹஸ்பண்ட்னு நினைச்சு மனசுல ஆசையை வளர்த்துக்க ஆரம்பிச்சிட்டேன். திடீர்னு மலேசியால ஜனனிய காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரா.
என்னால் அதை தாங்கிக்க முடியல. கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. என்னதான் இருந்தாலும் சின்ன வயசு காதல் இல்லையா, அத மறக்க முடியல. என் நெஞ்சில சிவான்னு பச்சை குத்திக்கிட்ட. அதனாலதான் ஜுரம் வந்துடுச்சு. நீங்க வேணா பாக்குறீங்களா? என்னம்மா? ரம்யா போன்னு சொல்றல. என்னம்மா இது? நான் ஒண்ணு பொய் சொல்லல, நிஜமாதான் சொல்றேன். என் நெஞ்சில சிவா மாமாவோட பேரை பச்சை குத்தி வச்சிருக்கேன். இவங்க எல்லாரும் நம்புற மாதிரி இருந்தா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா அந்த பேரு ஏன் நெஞ்சில தான் இருக்கும். நீங்க அதுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அது ஓகேவா? பத்மா, என்ன சொல்ற இவ? அண்ணே, சத்தியமா எனக்கு தெரியாதுன்னு இவ இப்பதான் சொல்றா. நான் அப்பவே ஏதோ சந்தேகப்பட்டேன். இவ பியூட்டி பார்லரே போல வேற எங்கேயோ போயிட்டு வந்திருக்கான்னு. ரம்யா, நீ இதான் பண்ணிட்டு வந்தியா? ரம்யா, அடம் பிடிக்காத. கீழே மாப்பிள்ளை வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களே கூப்பிடுங்க, பாக்கட்டும். ரம்யா, நீ முதல்ல பொண்ணு மாதிரி பேசு. என்ன பிரச்சனை? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இத பாருங்க, இதுதான் என் மாமா பேரு. ஐயோ, இந்த அம்மா இல்லைன்னா கூட எதையாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம். இப்ப இந்த அம்மா வேற பாத்துட்டாங்களே. ஏன் என்னடி இப்படி பண்ணி வச்சிருக்க நீ? அந்த அம்மா வேற பாத்துட்டு போறாங்கடி. பாக்கட்டும். ஏய், என்னடி கன்றாவி இது? அத்தை, இது கன்றாவிலாம் இல்ல, காதல், தெய்வீக காதல். என்னையும் மாமாவையும் யாராலையும் பிரிக்க முடியாது. இப்ப தெரியுதா இந்த ரம்யா யாருன்னு? அடிச்சே ரம்யா. அம்மா, அப்பா, வாங்க போலாம். டேய், எழுந்திரிடா. என்னாச்சுமா? எதுக்கு கிளம்புறீங்க? அங்கிள், தப்பா எடுத்துக்காதீங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நீங்க எங்க கிட்ட சொல்லி இருக்கணும். அந்த பொண்ணோட நெஞ்சில இந்த பையன் பேரை பச்சை குத்தி வச்சிருக்கு.